வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நாம் உண்ணும் உணவு, அதாவது சாப்பிடக்கூடிய பொருள்கள், சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எப்படியெல்லாம் நம்மளோட குணாதிசயங்களை மாற்றும், அதில் என்ன போல ஏற்றுக்கொள்ள முடியாத சில பழக்கங்களோ என்ன ஆகும்னா எது போல பிஹேவியரை வெளியில் காட்ட வைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அது நாளடைவில் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் சில என்ன பண்ணோம் பாதகங்களை ஏற்படுத்தும். அந்த பாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் அதனோட ஃபங்க்ஷனே குறைச்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், டெய்லி ருட்டீனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்ம சந்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய சில ஃப்ரேசஸ், வார்த்தைகள், சென்டென்ஸ், அதாவது அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் காது கொடுத்து வாங்கினோம்னா அது நம்மளை பாதிக்கும். முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு, இன்னும் முதல்ல சின்ன பசங்கள்லேருந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே வி ஆர் திங்கிங் அபவுட் தி யங்கர் ஜெனரேஷன். இன்றைய இளமையாக இருக்கிறவங்க, இளைய தலைமுறையில் இருக்கிற சின்ன பசங்களை நம்ம சிறப்பாக பேணி வளர்த்து நற்பண்புகளை உள்ள கொடுத்தமான நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் சின்ன பசங்களுக்கு ரொம்ப சாப்பிட்ற விஷயம் என்ன பிடிக்கும்னா எல்லாமே நூடுல்ஸ் அப்படி கேட்கும். ஆனால் தொடர்ந்து நூடுல்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால வச்சுக்கோங்களேன், வாரத்தில் ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டுடுவாங்க. தினமுமே சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அதான், சில நேரத்தில் மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே அதுக்கும் அப்படியே இருக்கும். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, அது போல் செய்ததை ஈவினிங் டிஃபன் கூட சாப்பிடலாம், அதுபோலே மறுபடியும் ஈவினிங் டிஃபனுக்கும் அப்படி செய்து சாப்பிடுவாங்க. அப்படின்னா நிறைய தட் இஸ் நூடுல்ஸ் எடுக்கிறதுனால என்ன கிடைக்கும், அந்த ஆக்சிடைஸ்டு ஃபேட் வந்து மூளையில் யோசிக்கிற சாமர்த்தியத்தை குறைச்சிடும். ஒரு 60 வயசுக்கு மேலே அப்படி சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப யோசித்து பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, பரவாயில்ல அவங்க எடுக்கலான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு 6லேருந்து 10 வயசுக்குள்ளே நம்ம அது அடிக்கடி அது மாதிரி ஒரு உணவு முறையை நம்ம செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உணவு பழக்கம் என்ன செய்யும்னா ரிலேட்டட் லிங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கே, அதை வந்து நம்மளால் பயன்படுத்திக்க முடியாத படி போயிடும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபேட் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுன்னா அவங்களால லிங்க்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற பிளட் ஃப்ளோ, மூளைக்கு போகிற பிளட் ஃப்ளோவில் இருக்கிற குவாலிட்டி இத்தனை ஃபோர்ஸில் போகணும் அப்படின்னா இத்தனை அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. அது அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த பதிவில் வேண்டாம். ஆனால் அது அந்த மாதிரி இத்தனை ஃப்ளோவில் போகணும் அப்படின்னா அந்த ஃப்ளோவில் என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரிலேட்டட் லிங்க்ஸ் இருக்குமோன்னு, இதுக்கு தொடர்புடையது இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங், இதை போல் ஒன்று யோசித்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஒரு டிரைவில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம என்ன சாப்பிட போகிறோம், உடனே நம்ம அம்மாவை கேட்போம். அவங்க இதான் பண்ண போகிறேன், இதான் மெனுவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸ் சொல்லி காலையில் எழுந்து கட் பண்ணால் வேகமாக ஒரு 7 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு எல்லாத்தையும் ஒரு 1 ஹவரில் செய்து முடிச்சுட முடியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஏதோ ஒரு ஐட்டம் நம்மளுக்கு பிடிச்சது தான் அப்படின்னா அதை பற்றி நம்ம யோசிப்போம். பரவாயில்லையே, நல்லா இருக்குது, நம்மளுக்கு ஸ்கூலுக்கு இதே கொடுத்துருமா, இப்படியே கொடுத்துருமா, இதே சாதமே செய்து கொடுத்துருமா அப்படின்னு கேட்குற பிள்ளைங்களாம் உண்டு. அப்படின்னா அதுபோல் நம்ம அதை செய்து கொடுத்துடுறோன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும், அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, ஆமாம் நம்ம அம்மா செய்தால் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணெய் ஓட்டத்தை ஒரு வளர்த்துக்கிறோம். இல்லை இப்படி சாப்பிட்றோம், இது போல் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது போல் சாப்பிட்ருப்போம், நாளைக்கு இது சாப்பிடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அதுக்கு தொடர்புடைய செய்திகளை அதுக்கு முன்னும் பின்னுமாகவோ முன்னே இருக்கிற இதுக்கு முன்னாடி கிடைச்ச அது போல் எக்ஸ்பீரியன்ஸோ நாளைக்கு எது போல் புது மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. சின்ன பசங்க தான், அதுக்கு இன் டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, துளி துளியாக யோசித்து வச்சுப்பாங்க. அப்படின்னா இது போல் யோசிக்கிற சாமர்த்தியம் எல்லா பிள்ளைங்களுக்கும் உண்டு இருக்கும். அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி யோசித்து வச்சுப்பாங்கன்னு சொன்னால் ரொம்ப டிரான்ஸ்ஃபர் எடுக்கும்பொழுது இது போல் ரிலேட்டட் ஏரியாவில் நம்ம யோசித்து பார்க்குற சாமர்த்தியம் குறைஞ்சிடும். அது அப்படி என்ன ஆகும்னா அந்த பிள்ளைங்களுக்கு அது போல் ஒன்று இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் சில நேரத்தில் நம்மளை யாரோ கோவிக்கிறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க, நம்மளோட பேசவே மாட்டேன்றாங்க. ஏன் வகுப்பறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சின்ன பசங்களாக இருந்தால் என்னோட இனிமேல் பேச மாட்டோம்பா, உன் பேச்சு காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் சொல்ல ஜஸ்ட் டம்ப் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்படின்னா அதுபோல் ஒரு ரிஜெக்ஷன் கூட என்ன செய்யும்னு கேட்டால் நம்ம மூளையில் அது ஒரு வலியாக அதை உணரும். நம்ம சாதாரண வலின்னா என்ன,
ஒரு காலில் கல் குத்திருச்சு, காலை மிதிச்சிட்டோம், இல்லைன்னா ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் எதையான மிதிச்சிட்டோம், இல்லாட்டி போனால் எங்கேயான தடுக்கி விழுந்துட்டோம், இல்லை கீழே விழுந்தோடனே என்ன பிரஷஸ் செராய்ப்பு ஏற்பட்டு போச்சு, இல்லைன்னா ஒரு கதவுல கை வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் நசுங்கிட்டுது, அதுபோல் இருந்தால் தான் வலி. பெயின் ரிசெப்டார்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய உபகரணங்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கையாளும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு வலியை ஏற்படுத்தும். ஆனால் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது போல் ரிஜெக்ஷன், வகுப்பறையில் சில பிள்ளைங்க வந்து ஒருத்தருக்கு பேசுறதில்ல, சண்டை போட்டுக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, அப்புறம் வந்து வேற 2 பேரோட சேர்ந்துக்கிட்டு இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறாங்க, இல்ட்ரீட் பண்ணுறாங்க, ரெண்டும் செய்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்மளை உணர்ந்து கொள்ளும்பொழுது தட் இட் செல்ஃப் ஆக்ட்ஸ் அஸ் எ பெயின். அது ஒரு நல்ல வலியாக அமையும். அவங்களுக்கு எப்படி தான் இதுலேருந்து வெளியில் வருது அப்படின்னு தெரியாமல் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டுப்பாங்க, சிரமப்பட்டுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வகுப்பறையில் என்ன இருக்கணும்னு சொன்னால், ஒரு 35 பசங்க இருக்கிறாங்க, 40 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 40 பிள்ளைங்களோடும் நம்ம எப்படி இருக்கணும், சகஜமாக பழகணும். இதில் ஒருத்தரோட நிறைய நேரம் பேசலாம், சில பேரோட குறைவான நேரம் பேசலாம், சிலவங்களோட விளையாட முடியும், சிலவங்களோட விளையாட முடியாது, சிலவங்களோட படிக்கிறதுக்கு மேத்ஸ் பீரியடில் கணக்கெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஒருத்தரோட பழக முடியும், ஒரு சிலரோட மேப் டிராயிங் நோட்டு போடும்போது மட்டும்தான் பழக முடியும். அப்படின்னா அதெல்லாமே சரிதான். ஆனால் ஒருத்தரோட பேசாத பொழுது பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது கணக்கு பீரியட் இல்லை, ஜியாகிரஃபி பீரியடு அப்படின்னா கணக்கு பீரியடில் யாரோட பேசுகிறோமோ அவங்கள இப்போ நம்ம இல்ட்ரீட் பண்ணுறோம்னு சொன்னால் அது அவங்களுக்கு என்ன பண்ணும், பெரிய வலியாக இட் ஒர்க்ஸ் அஸ் ஏ பெயின், சிவியர் பெயின். அப்போ என்ன பண்ணும், பெயின் ரிசெப்டார்ஸ் எல்லாம் அது அப்போ தான் வேகமாக வேலை செய்ய துவங்கும். அப்போ அவங்களுக்கு தே வில் ஃபீல் ஃபார் இட். அதுபோல் ஒருத்தரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனம் வருந்தும் அளவிற்கு பழகக்கூடாது. இதெல்லாம் வகுப்பறையில் ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வகுப்பறையில் இப்படி தான் பழகணும், எல்லாரோடையும் பழகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் சில அவசரத்துக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பழக முடியும் இல்லையா, அதெல்லாமும் ரொம்ப சரிதான் அந்த வயதில். ஆனால் யாரோட எந்த நேரத்தில் பேசலையோ அந்த நேரத்தில் பேசாதவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, அவங்கள இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயங்களை சொல்லி என்ன ஸ்பீக்கிங் ஆன் த பேக் ஆஃப் அதர்ஸ், டாக்கிங் இல் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுபோல் செய்யாமல் இருக்கிறது அத்தியாவசியம். ஏன்னா அதுதான் அப்ரோப்ரியேட் பிஹேவியர். இன்அப்ரோப்ரியேட்டாக நடந்துக்கக்கூடாது. அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ் ஹவ் டு பி டேக்கன் இன் தி கிளாஸ் ரூம். இந்த ஹோம் ஃப்ரண்ட்டில் எப்படி சிறப்பாக இருக்கிறோமோ அதுபோல் கிளாஸ் ரூம்லேயும் கிளாஸ் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து சிறப்பான மாணவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பசங்களை பிஹேவியர் மாடிஃபிகேஷனுக்கு தயார்படுத்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிறப்பான குணாதிசயங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஊக்கத்தையும் பிள்ளைகள் நடுவில் வளர்க்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.